ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் மாதிரி 200 கொஷின்ஸாக வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ் 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் கரெக்டாக. ஸோ ஜிஎஸ்ல 100 வினாக்கள் பார்த்துடலாங்களா? ஸோ தமிழ் கொஷின்ஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜிஎஸ்ல வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இல்லை இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் கூட மேலே வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து 400 ருபீஸ்லேயே வந்து உங்களுக்கு நோட்ஸு டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர். எபித்தீலியல் செல்லில் வந்து புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் கார்சினோமா. ஆப்ஷன் சி கார்சினோமா. 102வது கேள்வி. பொருத்தமற்ற இணையை காண்க. ஸோ அதான் வந்து தவறான இணை கேட்டிருக்காங்க கரெக்டாக. உயிர்கோளம் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், கான்கா உயிர்கோளம் வந்து மத்திய பிரதேசம், நந்தாதேவி வந்து உத்தராஞ்சல் அப்படிங்கிறாங்க. நந்தாதேவி உயிர்கோளம் வந்து பார்த்திங்கன்னா உத்தராஞ்சல் கிடையாது, உத்தரகாண்ட் தான் வரும் கரெக்டாக. உத்தரகாண்ட். மானஸ் வந்து அசாம், தாம்தாப்பா வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம். சரிதான் சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து தவறானது என்னப்பா? 2 மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தராஞ்சல் கிடையாது, உத்தரகாண்ட். சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 103வது கேள்வி. ரத்தம் உறைதலுக்கு அவசியமான வைட்டமின் மற்றும் தாது உப்பை தனிமத்தை பெயரிட சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ரத்தம் உறைதலுக்கு அவசியமான வைட்டமின் மற்றும் தாது உப்பை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள். ஆன்சர் வைட்டமின் கே அண்ட் கால்சியம். சரிங்களா. வைட்டமின் கேம கால்சியம் வந்து குறைபாடாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரத்தம் உறைதல் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். 104வது கேள்வி. கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் யார் வந்து வருவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து சுப்ராயலு ரெட்டியார் அவர்கள். சரிங்களா. ஸோ அந்த டேப்லேஷன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் பாக்ஸ் கொஷினில். ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா சுப்ராயன் அவர்கள் வருவாங்க. 3வது வந்து பி முனுசாமி நாயுடு. 4வது வந்து பார்த்திங்கன்னா பிடி ராஜன் அவர்கள். 5வது வந்து ராஜாஜி அவர்கள். சரியா. ஸோ எந்த வருஷம் என்ன ஏது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் கால வரிசைப்படுத்த முடியும். ஸோ அந்த டேப்லேஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் என்னப்பா? 2, 5, 3, 1, 4. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. 105வது கேள்வி. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள். திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்ன அமிலம்ப்பா? டாட்டாரிக் அமிலம் மற்றும் ஆக்சாலிக் அமிலம். கரெக்டா. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள். ஸோ இந்த அமிலங்கள் கண்டிப்பாக முக்கியம். அடுத்து 106வது கேள்வி பொறுத்துக்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் இயர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், நேரு அறிக்கை வந்து 1928. 2வது வட்டமேசை மாநாடு 1931. தனிநபர் சத்தியாகிரகம் 1940. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்லி பிரபுவின் அறிக்கை வந்து 1946. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 2, 4, 1, 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. நேரு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1928. 2வது வட்டமேசை மாநாடு வந்து 1931. தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1940. அட்லி பிரபுவின் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1946. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 107வது கேள்வி. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பாத்திமா பிவி அவர்கள். 108. அக்னிச்சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அக்னிச்சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர். ஸோ ஆன்சர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள். 109வது கேள்வி. தவறான இணையை காண்க. ஸோ இதில் வந்து ஓரவை சட்டமன்றம் ஈரவை சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறானது கேட்குறாங்கப்பா. மகாராஷ்டிரா வந்து ஈரவை சட்டமன்றம் சரிதான். தெலுங்கானா வந்து ஓரவை சட்டமன்றங்கிறாங்க. தெலுங்கானா சரியா? தெலுங்கானா வந்து ஈரவை சட்டமன்றம் தான். பீகாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரவை சட்டமன்றம் தான். சரிங்களா. ஆந்திர பிரதேசம் ஈரவை தான். ஸோ இதில் வந்து தவறானது எதுப்பா? ஆப்ஷன் சி 2, 3 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரவை சட்டமன்றம் தான். சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 110வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1910ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை துவங்கினார். 1910ஆம் ஆண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதேசி கப்பல் கம்பெனியை வந்து துவங்கினார். சரியா.
தவறு. ஸோ எந்த வருஷம்? 1906பா. 1906 தான் வரும். இங்க வந்து தவறா குடுத்துருக்காங்க. காரணம் கப்பலோட்டிய தமிழன் என்று வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் என்று வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து சரிதான். கப்பலோட்டிய தமிழன் வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை சரிதான். பட் ஆண்டு வந்து என்னன்னா 1906 தான் வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து கூற்று வந்து தவறு. காரணம் சரி. சரிங்களா? அடுத்த 111வது கேள்வி. பொறுத்துக தேசிய பூங்கா மற்றும் மாநிலங்கள் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து கொஷின்ஸ் ரொம்ப ரிப்பீட்டா கேட்பாங்கப்பா. பூங்காக்கள் எல்லாமே தெரிஞ்சு பறவைகள் சரணாலயம் எல்லாமே பார்த்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. கிர் தேசிய பூங்கா குஜராத். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். ராஜ்கீர் வந்து தேசிய பூங்கா வந்து ஜார்க்கண்ட். ரதம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சியா? 3, 4, 2, 1 தான் சரி. கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத். கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட். ராஜ்கீர் தேசிய பூங்கா வந்து ஜார்க்கண்ட். ரதம்பூர் வந்து ராஜஸ்தான். ஸோ ஆன்சர் 3, 4, 2, 1 தான் சரி. 112வது கேள்வி. பொறுத்துக. ஸோ அந்தந்த நாட்டோட டான்ஸ் குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ ஃபேமஸ் டான்ஸ். ஆந்திராக்கு என்னப்பா? ஆந்திராக்கு வந்து குச்சிப்புடி. கேரளா கதகளி. தமிழ்நாடு பரதநாட்டியம். பஞ்சாப் வந்து என்னப்பா? பாங்க்ரா. கரெக்ட்டா? ஆந்திரா வந்து குச்சிப்புடி, கேரளா வந்து கதகளி, தமிழ்நாடு பரதநாட்டியம், பஞ்சாப் வந்து பாங்க்ரா. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சியா? 2, 4, 1, 3 தான் சரி. 113வது கேள்வி. எந்த அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தின் கீழ் அவையை கலைக்க அதிகாரம் அளிக்கிறது? ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல்ஸ் வந்து 1லேருந்து 395 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம தனி ஒரு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து குடுத்துட்ருக்கோம். கண்டிப்பா வந்து 2 ஆர் 3 கொஷின்ஸ் வந்து ஆர்டிகல்லேருந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டது அப்படின்னா, மேலே வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்க டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம். இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இப்ப ரீசென்ட்டா கொண்டு வந்த முதலமைச்சர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸு, நூல்ஸு, ஆத்தர்ஸ் நேம்ஸு இது எல்லாமே நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணி குடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்கள வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன விதிப்பா? சொல்லுங்க. விதி 85 ஆப்ஷன் பி. விதி 85. 114 அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்பப்பா? 1946. ஆப்ஷன் பி 1946. 115வது கேள்வி. பொறுத்துக. கேனிமீட்னா என்னப்பா? சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன். ஸோ டைட்டன் வந்து சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான் வந்து பார்த்தீங்கன்னா அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுத்தும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏவா? கனிமீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டான் வந்து சூரிய மண்டலத்தின் மேகங்கள் கூடிய ஒரு நிலவு. நெப்டியூன் வந்து பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான் வந்து அதன் கோளோட சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். அடுத்து வந்து பாருங்க 116வது கேள்வி. ஸோ கோடிங் டீகோடிங் குடுத்துருக்காங்கப்பா. ரிவர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா OFSBOன்னு எழுதுவோம். வாட்டர் அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கோடிங் டீகோடிங் சம்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் சம்ஸ் கொடுத்தாலே நம்ம பின்னாடி ரஃப் பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே வந்து போய் நம்ம ரஃப் பேஜ் கொடுப்பாங்கல்ல அது வாங்கின உடனே வந்து ஏலேருந்து Z வரைக்கும் எழுதுங்க. 1, 2, 3 வந்து எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏலேருந்து Z வரைக்கும் எழுதுங்க. அது எப்படி எழுதணும்? ஏலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து M வரைக்கும் போட்டுட்டு தென் அதுக்கு M கீழே N ஸ்டார்ட் பண்ணி Z இப்படி கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ABCD M வரைக்கும் போட்டு M கீழே இருந்து ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்ப்பா. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏக்கு நேராக வந்து Z இருக்கும். எம்முக்கு நேராக வந்து N இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிக்கு நேராக வந்து Y இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ மேலே வந்து 1, 2, 3ன்னு எழுதிக்கங்க. சரிங்களா? 1, 2 இது வந்து 26 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ இது எழுதிட்டிங்கன்னா கோடிங் டீகோடிங் சம்ஸ் ஈஸியாக பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ரிவர் அப்படிங்கிறத வந்து எப்படி கொடுத்துருக்காங்கப்பா? ஸோ ரிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசிடி லைனாக எழுதிக்குங்க. சரிங்களா? ஸோ எழுதி பார்த்துட்டு ஆறுலேருந்து சரிங்களா? ஆறுலேருந்து ஓக்கு எப்படி போகுது? ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? லெட்டர்ஸ் வந்து இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஆறுலேருந்து ஓக்கு போகிற லெட்டர் வந்து எவ்வளோ இருக்குது? ஐயிலேருந்து எஃப்க்கு போகிறது எப்படி இருக்குது? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து ஈக்குவலாக நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதினீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிப்பா. சரிங்களா?
ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் எழுதுங்க. ஸோ அதுக்கு நேராக வந்து வர லெட்டர்ஸ் எழுதுங்க. கம்பைன் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 117வது கேள்வி, அமிலம் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கீழ்க்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஸோ பாருங்க, இது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அமிலம் வந்து நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பாக மாற்றும் அப்படிங்கிறாங்க. சரியா? சரிதான். அடுத்தது அது 7ஐ விட அதிகமான pH மதிப்பு உடையது அப்படிங்கிறாங்க. அமிலம் வந்து 7ஐ விட அதிகமான pH மதிப்பு உடையது அப்படிங்கிறாங்க. சரியா? இல்லை தவறு. ஸோ அடுத்தது அது காரத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது. அமிலம் வந்து காரத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது. சரிங்களா? சரி. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பி 1, 3 மட்டும்தான் சரி. கொஷின் வந்து சரியானதா தவறானதான் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 118வது கேள்வி, சாம்பல் நிற அணிகள் சரணாலயம். சாம்பல் நிற அணிகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சாம்பல் நிற அணிகள் சரணாலயம் வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளது? விருதுநகர் மாவட்டம். ஆப்ஷன் சி விருதுநகர் மாவட்டம். 119 பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத எண்ணெய் நிறுவனங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? பொதுத்துறை நிறுவனத்திற்கு கீழே வராதல எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எதுப்பா வராது? ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் வந்து அது கீழே வராது. ஸோ எது வரும்னா சென்னை பெட்ரோலியம் கம்பெனி, மங்களூர் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸு, இந்துஸ்தான் ஆயில் கம்பெனிகளாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனத்துக்கு கீழே வரும். ஸோ எது வராது அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து பெட்ரோலியம் லிமிடெட் வந்து அது கீழே வராது. 120வது கேள்வி பொறுத்துக. நாடுகளும் மார்க்ஸ் மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். பொறுத்துக. யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுப்பா? சைசி. கரெக்டாக. இந்தியா வந்து மங்கள்யான். ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு. கரெக்டாக. சீனா வந்து ஜிங்கி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ சீனானாலே வந்து என்ன கைங் மைங் ஷங்மங் அப்படி தான் வரும். சரிங்களா? அது நீங்கள் படிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் 2, 1, 4, 3 இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 121வது கேள்வி, சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோகுளோபின். இது இரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படுகிறது. கரெக்டா? அத்தகைய நிறமேற்ற ரத்தம் பெற்ற விலங்கு எது? சுவாசித்தலுக்கு பயன்படுகிற நிறம் எது? ஹீமோகுளோபின் தான், ரத்தம் தான். அது வந்து சிவப்பு அணுக்களால் காணப்படும். அத்தகைய நிறமையற்ற ரத்தம் பெற்ற விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுப்பா? கரப்பான் பூச்சி. ஆப்ஷன் டி கரப்பான் பூச்சி. 122 பொறுத்துக. ஆறுகளும் தோன்றும் இடங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஆறுகளும் அதோட தோன்றும் இடங்கள், ஸோ இல்லைன்னா அது துணை ஆறுகள் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து மகாநதி வந்து அமர்காண்டக். பெரியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டன் மலை. கோதாவரி நாசிக் குன்றுகள். கிருஷ்ணா மகாபலீஸ்வரர் மலை. சரிங்களா? மகாநதி வந்து அமர்காண்டக், பெரியார் வந்து கார்டன் மலை, கோதாவரி நாசிக் குன்றுகள், கிருஷ்ணா நதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாபலீஸ்வரர் மலை. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏவா? 3, 4, 2 சரி 1, 2 தான் சரி. 123 கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 18 நூல்களை உள்ளடக்கிய 15 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை பற்றி கூறுகிறது. சரியா? சரி. அடுத்தது அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். திருக்குறளும் நாலடியாரும் அதில் முதன்மையானது. சரிதான். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகிறதுங்கிறாங்க. சரியா? செய்யல தவறு. ஸோ இதில் வந்து எதுப்பா சரி? 1, 2 மட்டும்தான் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மட்டும்தான் சரி. எது? சங்கமருவிய காலத்தோட கூற்றுகளில். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க 124வது கேள்வி, தமிழ்நாட்டில் அதிக காற்றாலை உள்ள மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் அதிக காற்றாலை உள்ள மாவட்டங்கள். ஸோ இது எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூருங்கிறாங்க. ஸோ தவறு. ஸோ அடுத்து வந்து பாருங்க தூத்துக்குடிப்பா. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. ஸோ அதிகம் உள்ள மாவட்டங்கள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கரெக்டாக? ஸோ அடுத்து 125வது கேள்வி, A:B வந்து 3:4 மற்றும் B:C வந்து 8:9. தென் A:C என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட் வந்து ABக்கு எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படியே ABக்கு இங்கே எழுதிட்டு சிக்கும் பிக்கும் எழுதிட்டு, ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிறது தானே இங்கே பக்கத்தில் சிக்கும் ஏக்கெல்லாம் போட்டு 2 ஈக்குவல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் இங்கே ஏக்கும் சிக்கும் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ அது வந்து நம்ம பெரிய நம்பர் இருந்ததுன்னா அதை வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி நம்ம வந்து சின்ன ஸ்மால் நம்பர்ஸாக நம்ம ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ ஆன்சர் வந்து 2:3 ஆப்ஷன் சி 2:3.
ஸோ ஃபஸ்ட் வந்து A/Bக்கு வந்து இங்கே வந்து 3, 4ன்னு போட்டுக்கோங்க. தென் வந்து B/Cக்கு வந்து 8, 9 கரெக்டா? ஸோ இங்கே பக்கத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இதோட வேல்யூ எதனா போடுவோம்? இங்கே 8, இங்கே வந்து 4 போடுவோம் கரெக்டா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். எவ்வளோ வேல்யூஸை வந்து கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நான் சொல்லிட்டேன். ஸோ போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். 126வது கேள்வி வந்து பாருங்கப்பா. 15 இங்கே 15.17 மீட்டர் நீளமும் 9.02 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூரையின் மேற்பரப்பில் பதிக்க தேவைப்படும் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான சதுர வடிவ பழுங்க கற்கள் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீளம் எவ்வளோ கொடுத்துங்க? 15.17 மீட்டர், அகலம் வந்து 9.02 மீட்டர்னு இருக்கா? இதை வந்து சென்டிமீட்டரை ஃபஸ்ட் மாற்றிக்கங்க. சென்டிமீட்டரை மாற்றிட்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம டிவைட் பண்ணிங்கனாலே போதும். சென்டிமீட்டரை மாற்றினா என்ன வரும்? 15.17ன்னு வருமா? 1517 சென்டிமீட்டர். அதே மாதிரி 902 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இதை வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு மீப்பேவாக வருதா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? சதுர வடிவாலான குறைந்தபட்ச பளிங்கு கிடைக்கும் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? பரப்பளவு டிவைடட் பை பளிங்கோட பரப்பளவு போடுமா? கூரையின் பரப்பளவு டிவைடட் பை சதுர வடிவ பளிங்கோட பரப்பளவு. ஸோ நம்மளுக்கு வந்து மீப்பேவை கிடைக்கிறதில்ல. ஸோ அதை டிவைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னால ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ ஆன்சர் 814. சரிங்களா? 814. எதாவது டவுட்னா கேளுங்கப்பா. ஸோ மேக்ஸ் எல்லாமே ஈஸியான சம்ஸுங்கிறது தான் நான் டேரெக்டாக போயிட்டுருக்கேன். அடுத்து 127வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்காணும் வரிகளில் எது நேர்முக வரி அல்ல? எது வந்து நேர்முக வரி இல்லை அப்படின்னு கேட்குறாங்கப்பா. வருமான வரி வந்து நேர்முக வரி தான். விற்பனை வரி வராது. வெகுமதி வரி இருக்குது. சொத்து வரி இதெல்லாம் இன்னும் நேர்முக வரிப்பா. ஸோ எது வந்து மறைமுக வரினா விற்பனை வரி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 128 இந்தியாவில் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர் யார்? இந்தியாவில் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர் யார்? ஸோ யார்ப்பா? கர்சன் பிரபு. ஆப்ஷன் பி கர்சன் பிரபு. 129 பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? பின்வருவனவற்றுள் எந்த சபை வந்து இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஆன்சர் ஆதி திராவிட மகாஜன சபை. ஆப்ஷன் டி ஆதி திராவிட மகாஜன சபை. 130 கேள்வி. பின்வருவனவற்றில் பொருந்தாது எது? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பசு சொல்லுங்க. தவறானது எது? வேளாண் பயிர்கள் வந்து பசுமை புரட்சி. வேளாண் பயிர்கள் பசுமை புரட்சி சரிதான். முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெண்மை புரட்சிங்கிறாங்க. முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்மை புரட்சிங்கிறாங்க. ஸோ தவறு. கடல்சார் பொருட்கள் எல்லாமே வந்து எல்லாமே நீல புரட்சி சரிதான். தோட்டக்கலை எல்லாமே தங்க புரட்சி சரிதான். ஸோ தவறானது ஆப்ஷன் பி வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த புரட்சிகள் வந்து பாக்ஸ் கொஷினில் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. 131வது கேள்வி பொறுத்துக. எழுத்தாளர்கள் மற்றும் புத்தகங்கள். ஸோ புக் மற்றும் ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ சரியாக பொறுத்துங்க. மால்குடி டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கே நாராயணன். ஹர்ஷா சரிதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பானாப்பட்டா. அர்த்த சாஸ்திரம் கௌடில்யா. சத்யார்த் பிரகாஷ் வந்து சுவாமி தயானந்தர். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 வருமா? மால்குடி டேஸ் வந்து ஆர்கே நாராயணன், ஹர்ஷா சரிதா வந்து பானாப்பட்டா, அர்த்த சாஸ்திரம் வந்து கௌடில்யா, சத்யாஸ் பிரகாஷ் வந்து சுவாமி தயானந்தர். அடுத்த 132வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. கூற்று வந்து பாருங்கப்பா. இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து கர்சன் பிரபுவின் 1905ஆம் ஆண்டின் வங்க பிரிவினை தீவிரவாதத்திற்கு உடனடி காரணமாக அமைந்தது. சரிதான். இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து கர்சன் பிரபுவோட 1905ஆம் ஆண்டோட வங்க பிரிவினை வந்து தீவிரவாதத்திற்கு உடனடி காரணமாக அமைந்தது. காரணம் வங்காளத்திலிருந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் பிளவுபடுத்தி வங்காளத்தின் தேசிய ஒற்றுமையை சீர்குலைப்பதே கர்சனோட உண்மையான நோக்கம் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? ஸோ காரணம் சரிதான். ஆனால் இது சரியான விளக்கம் அல்ல. கரெக்டா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. இரண்டுமே சரிதான். ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 133 வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்மன்ஸ் ரூல் கண்டுபிடிப்போமா? ஸோ போட்டு தான் வந்து இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட்டை நம்ம இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் வந்து அடிஷன் போட்டு சப்ராக்ஷன் பண்ணுவோம். கரெக்டாக போர்ட்மாஸ் ரூல் பண்ணி. ஸோ இதில் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிப்பா 3 தான் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் 134 பின்வருவனவற்றுள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அவசியமான தகுதி அல்லாதது எது? ஸோ அதான் வந்து இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்கப்பா. கரெக்டாக? இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து தேர்ந்தெடுக்க அவசியமான தகுதி இல்லாதது எது? சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வராது? ஆன்சர்
ஆப்ஷன் பி. அவருக்கு இந்தி பேசவும், படிக்கவும், எழுதத் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து அவருக்கு அது தகுதிக்கு தேவையில்லாத தகுதி இது. அவர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும் சரிதான். இந்தி பேசும், படிக்கும், எழுத தெரியணுங்கிறாங்க. ஸோ இது வந்து அப்படி நம்ம அது அவசியம் கிடையாது. 35 வயது வந்து நிரம்பியவரா இருக்கணும். மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்கணும் சரிதான். அவர் மாநிலங்களவையில வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா? இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் தான். கரெக்ட்டா? அடுத்து அந்த 135 பொறுத்துக வந்து பாருங்க. பேஷ்வானா என்னப்பா? பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ் அப்படிங்கிறது வந்து செயலர். நியாதீஸ் அப்படிங்கிறது வந்து தலைமை நீதிபதி. பண்டிவ்ராவ் அப்படிங்கிறது வந்து தலைமை அமைச்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, நோட் பண்ணிக்கங்க. பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ் அப்படிங்கிறது வந்து செயலர். நியாதீஸ் அப்படிங்கிறது வந்து தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படிங்கிறது வந்து தலைமை அமைச்சர். சரிங்களா? ஸோ ஆன்சர் 4, 1, 2, 3. ஸோ நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்காத காரணம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படிங்கிறங்காட்டி தான்ப்பா. ஸோ டக்குன்னு அடுத்தடுத்து பார்த்துட்ருக்கோம். 136வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தி உள்ளது? ஸோ எது வந்து சரியாக பொருந்தி உள்ளது அப்படிங்கிறாங்கப்பா, சொல்லுங்கள். சரியாக பொருந்தி உள்ளது. இந்திய திட்டமிடுதலின் தந்தை காந்திஜி. தமிழ்நாட்டு முதல் ஆளுநர் வந்து தவறு. இந்தியன் முதல் பெண் பிரதமர் வந்து இந்திரா காந்தி, சரிதான். முதல் ஜனாதிபதி வந்து நேரு அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. இது சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னு அப்படியே ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. கரெக்டாக? சரிங்களா? ஸோ அடுத்த 137வது கேள்வி. கம்ப்ளீட் த சீரியஸ். ஸோ இது வந்து சீரியஸாக கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோமா? ஸோ என்ன சொல்லியிருந்தேன்? ஏலேருந்து வந்து Z வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த நம்பர் என்ன வரணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து AZ இருக்கா, ZT இருக்குது, MN இருக்குது, SH இருக்குது, YB இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஏக்கும் Z-ம் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 மட்டும் சொல்ல. AZ இருக்குது, ZT இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் வந்து ஏலேருந்து ஜிக்கு வந்து எத்தனை லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு போகுதுன்னு பாருங்கப்பா. ஏலேருந்து ஜிக்கு எத்தனை லெட்டர் இருக்குது? மினிமம் BCDEF. ஸோ 5 லெட்டர் இருக்கா? ஸோ ப்ளஸ் 5ஆ? அதே மாதிரி வந்து பாருங்கள், T to Z வந்து பாருங்கள். டீலேருந்து Z வந்து பாருங்கள். டீலேருந்து எழுதும்போது என்ன வரும்? UVWXY வருமா? ஸோ இதில் வந்து -5. சரி, கரெக்டாக? ஸோ அதாவது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதாவது A to Z வந்து 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேம் அதே மாதிரி வந்து பாருங்கள், Z to M, அடுத்து MNன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ Z to Mக்கும் வந்து +5. 5 இடையில வந்து 5 லெட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி Nலேருந்து Tக்கு பார்த்துக்குங்க. Nலேருந்து Tக்கு எடுத்தோம் அப்படின்னா OPQSRT. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது MNக்கு அப்புறம் MNக்கு அடுத்தது +5 -5 என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்துடும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் SH வருமா? ஆப்ஷன் சி SH. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதாவது டவுட்னா கேளுங்கப்பா. 138 எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் நானறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறியவர் வந்து பாடியவர் யார்ப்பா? ஸோ ஆன்சர் தாயுமானவர். ஆன்சர் தாயுமானவர். ஆப்ஷன் ஏ தாயுமானவர். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, 139வது கேள்வி பொறுத்துக. தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொண்ட இடங்கள் கொடுத்துருக்காங்கப்பா. சொல்லுங்க. ஸோ பொருத்தி சொல்லுங்க பார்க்கலாம். சென்னை பல்லாவரம், தஞ்சாவூர் கம்பர்மேடு, தர்மபுரி மல்லப்பாடி, ஈரோடு கொடுமணல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸும் கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டாக பண்ணுங்கப்பா. ஸோ டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அகழ்வாராய்ச்சி நடந்தது யார், அகழ்வாராய்ச்சி இடங்கள் டிஸ்ட்ரிக்ட் கூட கேட்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா யார் பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். முதல்ல யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்னு நேம் கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? 4, 2, 1, 3 தான் சரி. 4, 2, 1, 3. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம், தஞ்சாவூரில் வந்து கம்பர்மேடு, தருமபுரி மல்லப்பாடி, தென் வந்து ஈரோடு வந்து கொடுமணல். கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து 10வது கேள்வி. 2² + 4² + 6² + எக்ஸெட்ரா + 20² அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து என்ன நம்பர் சீரியஸ் நம்ம சொல்லுமா? ஸோ எப்படி சொல்ல? 1² + 2² + n எக்ஸெட்ரா + n² நம்ம எழுதுவோமா? ஸோ இதில் ஃபார்முலா என்னப்பா? ஸோ ஃபார்முலா என்ன பண்ண? n × n + 1 × 2n + 1 by 6. கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் சப்ஸ்டிட் பண்ணால் வந்துடுமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன 1² 2² இல்லை. ஸோ 2ஆக இருக்குது. கரெக்டாக? அப்போ நம்ம 2² காமனாக வெளியே எடுத்துங்க. 2² வந்து காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 1² 2²ன்னு வந்துடும். கரெக்டாக? நம்ம ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த 2² என்ன 4ன்னு இருக்கா? ஸோ 4 வெளியே எடுத்துங்க. ஸோ இந்த ஃபார்முலா பிரகாரம் இதை சப்ஸ்டிட் பண்ணி ஸோ இந்த 4 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே ஆன்சர்ஸ் வந்துடும். கரெக்டாக?
ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இப்போ 1540 ஆப்ஷன் டி 1540 தான் சரியாக வரும். ஸோ அந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். கரெக்டாக? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 141வது கேள்வி. இந்தியாவில் முதல் முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதலாக தனி வாக்காளர் முறை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்குறாங்க. 141வது கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவில் முதல் முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தனி வாக்காளர் முறை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பப்பா? 1909 ஆப்ஷன் ஏ 1909. 142 கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தொடர்பில்லாத எழுத்தை காண்க. ஸோ அதாவது வந்து இது வரைக்கும் மிஸ்ஸிங்க இடையில வர லெட்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் வந்து எது வந்து பொருந்தாது தவறான கொடுத்துருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள் தவறாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் வந்து A to Z வரைக்கும் எழுதிங்க. ஸோ அதாவது ஏலேருந்து வந்து M வரைக்குமே, இங்கே Nலேருந்து Z வரைக்கும் எழுதிக்குங்க. சரிங்களா? ஸோ எழுதிட்டு சிக்கு அப்புறம் என்னப்பா வரும்? CBA. சரிங்களா? ஸோ அதாவது வந்து என்ன பண்ணால் ரிவர்ஸில் வருது. கரெக்டாக அந்த C வந்து பாருங்கள், பிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் என்ன வரும்? Z வருமா? ரிவர்ஸில் வருதா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பாருங்கள் CBAZ, Zல தான் வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து Zல தான் ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் G இருக்கா? ஜிக்கு அடுத்து என்ன வரும்? ஜிக்கு முன்னாடி என்ன வரும்? F வருமா? Fக்கு முன்னாடி ஈயா? புரியுதா? ஜிக்கு முன்னாடி வந்து F வருது, இ வருது. ஈக்கு முன்னாடி என்ன? F வருது. செகண்ட் லெட்டர்ஸ் மட்டும் பாருங்கள். ஈக்கு முன்னாடி வந்து என்னப்பா வரும்? ஈக்கு முன்னாடி வந்து டி வரும். கரெக்டாக தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் கே எடுத்துக்கங்க. கேலேருந்து ஜே வருதா? கேலேருந்து ஜே வரும். சரி, கேலேருந்து ஜே வருது. ஜேலேருந்து ஐ வருதா? ஸோ ஐக்கு அப்புறம் என்னப்பா வரும்? கேலேருந்து ஜே டு ஐக்கு அப்புறம் வந்து என்ன வரும்? ஹெச் தானே வரும். கரெக்டாக? ஐக்கு முன்னாடி. ஸோ அதான் ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு வந்து முன்னும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க வருங்க. சிக்கு முன்னாடி பியா, பிக்கு முன்னாடி ஏவா, ஏக்கு முன்னாடி என்ன வரும்? Z வருமா? அப்போ ஜிக்கு முன்னாடி எஃப்ஆ, எஃப்க்கு அப்புறம் ஈயா, ஈக்கு அப்புறம் என்ன வரும்? டி வரும். முன்னாடி போயிருக்குது லெட்டர்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் A to Z வரைக்கும் எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இதுதான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஏக்கு அப்புறம் Z தான் வரும். இங்கே F கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்தாலே நமக்கு இது ஆன்சர் தவறுன்னு சொல்லிடலாம். 4வது தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெட்டர் பார்த்து நம்ம டக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் செகண்ட் லெட்டரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 143 குப்த மன்னர்களின் சில பெயர்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஆட்சிகள் அடிப்படையில் சரியான வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட் வந்து யார்ப்பா வருவாங்க? கடோட்கத குப்தர். ஸோ அடுத்து வந்து சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ வருமா? ஆன்சர் 3, 2, 1, 4 தான் சரி. ஸோ ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து சால்வ் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஷின்ஸை. 144 அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வணிக உறவு கொண்டிருந்ததை வந்து கண்டறியப்பட்ட இடம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ரோமானியர்கள் அப்படின்னாலே என்ன வரும்? அரிக்கமேடு தான் வரும். சரிங்களா? அகஸ்டின் காலத்து நாணயங்கள் அப்படின்னாலே வந்து அரிக்கமேடு தான். அதேமாதிரி ரோமானிய நாட்டுடன் வணிக உறவு அப்படின்னாலே இது இந்த அரிக்கமேடு தான். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 145 ஐம்பெரும் காப்பியங்களில் 5 ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் இது. ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கல, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ அதில் வந்து 5 ஒழுக்க நெறிகளை வந்து விளக்கும் காப்பியம் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுப்பா? மணிமேகலை. ஆப்ஷன் பி மணிமேகலை. 146 வந்து பாருங்கள், பொறுத்துங்க. விராலிமலை திருச்சி மாவட்டம். முக்குருத்தி தேசிய பூங்கா வந்து நீலகிரி மலை. இந்திரா காந்தி வன உயிரி சரணாலயம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். சரியா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பியா 4, 3, 1, 2. விராலிமலை வந்து திருச்சி மாவட்டம். முக்குருதி தேசிய பூங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மலை. இந்திரா காந்தி வன உயிரி சரணாலயம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். சரிங்களா? ஸோ அடுத்தது 147 கேள்வி வந்து பாருங்கள். 150 மீட்டர் நீளமுள்ள புகைவண்டி ஒரு தந்தி கம்பத்தை 12 வினாடிகளில் கடந்தால் அந்த புகைவண்டியின் வேகம் என்ன? ஸோ அதில் வந்து ட்ரெயின் வந்து இவ்வளோ மீட்டரில் போகுது. இப்போ ஒவ்வொரு கம்பத்துக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து 12, ஒவ்வொரு கம்பத்தை அடுத்தடுத்த கம்பத்தை 12 வினாடியில் வந்து கிராஸ் பண்ணுது. அப்படி போகும்போது அதோட வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதோட வேகம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து வேகத்தோட ஃபார்ம் என்ன எழுதுவோம்? தூரம் பை காலம் வருமா? வேகம்னா எஸ்ன்னு போடுமா? ஸோ எஸ் ஈக்குவல் டு டவு பை டீயா. ஸோ எஸ்னா என்ன? வேகம். ஸோ டவுனா தூரம் வந்துடும். ஸோ தூரம் பை காலம் போடுவோமா? ஸோ என்ன வரும்? தூரம் 150/2
12 வரும். கரெக்ட்டா நம்ம கொஸ்டின வச்சு போடுங்க. 150/12 வரும். ஸோ அத வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இத கடக்கறக்கு எவ்வளோ ஹவர்ஸ்ல ஆகுதுன்னு தானே பண்ணுவோம். ஸோ ஹவர்ஸ்னா 18/5ஆல பெருக்குவோமா? கரெக்ட்டா? பெருக்குனீங்க அப்படின்னாவே ஆன்சர்ஸ் வந்துரும். கரெக்ட்டா? எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 18/5ல வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ ஆன்சர் வந்து என்ன 45 கிலோமீட்டர் பர் மணிக்கு. சரிங்களா? 1 மணி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வேகத்தில கிராஸ் பண்ணுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ அடுத்தது 148வது கேள்வி. பின்வருவன்றில் எது இஎம்பி வழித்தடம் எனவும் அழைக்கப்படும்? இஎம்பி வழித்தடம் எனவும் அழைக்கப்படும். ஸோ எதுப்பா? கிளைகாலிசிஸ். ஆப்ஷன் ஏ கிளைகாலிசிஸ். 149 ஒரு வேலையை செய்து முடிக்க பிரியா எடுக்கும் நாட்கள் 25 மற்றும் இந்தி எடுக்கும் நாட்கள் வந்து 20 ஆகும். ஸோ அவ்வேலையை பிரியா செய்ய தொடங்கியதுலேருந்து 10 நாட்களுக்கு பின்னாடி வந்து இந்து சேர்றாங்க. ஸோ அப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு வேலையை வந்து பிரியா மட்டும் பண்ணுறாங்கன்னா 25 நாளில் முடிச்சிடலாம். இல்லை இந்து மட்டும் பண்ணுறாங்கன்னா 20 நாளில் முடிச்சிடலாம். ஸோ இப்போ பிரியா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10 நாளைக்கு அப்புறம் தான் வந்து இந்து வந்து சேர்றாங்க. ஸோ அப்போ வந்து வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ பிரியா எவ்வளோ பண்ணால் 25 போடுவோம். இந்து வந்து 20 போடுவோம். ஸோ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும்? 25க்கும் 20க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ எல்சிஎம் எடுத்தால் 100 வருமா? ஸோ 100 வந்துடும். ஸோ வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படின்னா என்ன எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இது போடுவோம்ல, எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? இன்ட்டு 4 இது இன்ட்டு 5. ஸோ அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 ஒர்க்கு பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போ 10 நாளைக்குனா 40 ஒர்க்கு வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்து முடிக்கிறதுக்கு பண்ணும்போது ஸோ ஆன்சர் வந்து 16 நாள் 16 2/3 வரும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஸோ எல்சிஎம் எடுத்து நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலே வந்துடும். 150வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? சரியாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஆன்சர் ஜாலியன் வாலாபாக் துயரம் வந்து ஹண்டர் கமிட்டி. கரெக்டாக? ஜாலியன் வாலாபாக் துயரம் வந்து ஹண்டர் கமிட்டி. அடுத்தது 151வது கேள்வி. இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஆன்சர் ஐசிஏஆர். ஐசிஏஆர் தான் சரி. அடுத்து வந்து பாருங்கள் 152வது கேள்வி. கீழ்கண்ட படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? செவ்வகங்களின் எண்ணிக்கை. ஸோ இது வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஸோ செவ்வகம்னு பார்க்கும்போது வரும் இது ஒன்று வரும். கரெக்டாக? இது ஒன்று வரும். ஸோ அப்புறம் ஓவராலாக ஒன்று வரும். கரெக்டாக? அதே மாதிரி இது ஒரு செவ்வகம் வரும். அப்புறம் ஓவராலாக செவ்வகம் வரும். அப்புறம் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று வரும். சரிங்களா? அப்போ இது ஒன்று தனியாக வரும். இது ஒன்று தனியாக வரும். இது ஒன்று தனியாக வரும். அப்புறம் ஓவரால் ஒன்று தனியாக வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதாக இருந்தாலும் தனியாக கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு எத்தனை செவ்வகங்கள் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வரும்ப்பா. ஆன்சர் வந்து 18 வரும். ஸோ கரெக்டாக கவுண்ட் பண்ணி போட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 18 வருதான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாரும். அடுத்து 153வது கேள்வி பொறுத்துக. ஸோ இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள். ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1999, நாட்டு சமூக உதவி திட்டம் 1995, வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993, பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 2000லேருந்து 1 வரைக்கும். 2000லேருந்து 2001 வரைக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 1999, நாட்டு சமூக உதவி திட்டம் வந்து 1995, வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993, பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 2000லேருந்து 2001 வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 154. நுகர்வோரியலின் தந்தை என கருதப்படுபவர் யார்? நுகர்வோரியலின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்ப்பா? ரால் ட்ரேடர். ஆப்ஷன் டி ரால் ட்ரேடர் அவர்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது 155வது கீழே வந்து பாருங்கள். ஒய் மைனஸ் 1/y = 16 ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம டேரெக்டாக போடுவோமா? ஸோ எப்படி போடுவோம்? ஏ கியூப் ப்ளஸ் 3ஏன்னு சொல்லுவோமா? ஏ கியூப் மைனஸ் 3 அந்த மாதிரி ஃபார்முலா வச்சு போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்ன இங்கே கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கியூப்னா எவ்வளோ வரும்? ஸோ 6 × 6 × 6ன்னு வருமா? ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை என்ன வரணும்? அதான் ஒன்றும் இல்லைப்பா. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் 3ஏன்னு போடுவோம்ப்பா. சரிங்களா? ஸோ மைனஸ்னால் ஏ கியூப் மைனஸ் 3ஏன்னு போடுவோம். ஸோ இங்கே ஏயோட வேல்யூ என்ன? 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் போடுங்க பார்க்கலாம். 6 கியூப்னு போடுவோம். 6 கியூப் ப்ளஸ் 3 + 6ன்னு போடுவோமா? ஸோ 6 கியூப் வர என்ன? 216ன்னு வருமா? ப்ளஸ் 3 × 6 எவ்வளவு? 18. ஸோ ஆன்சர் என்ன? 234. அவ்வளோதான்ப்பா. ஆன்சர் ஆப்ஷன் பி. நானே போட்டுட்டேன். ஸோ இதை டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். உட்காந்து நம்ம அப்படியான்னு யோசிச்சுட்டு இருக்கிறக்கு ஒரே நிமிஷத்தில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? கொஷின் தான் பார்க்குறக்கு இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஸோ ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
156 தேசிய மேம்பாட்டுக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தேசிய மேம்பாட்டுக்குழு வந்து எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 1952. அடுத்து 157வது கேள்வி பொறுத்துக. 5 ஆண்டு திட்டங்களும் அதோட நோக்கங்கள் கொடுத்துருக்காங்கப்பா. கரெக்டா? நம்ம 12 5 திட்டங்களும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதில் வந்து நோக்கங்கள் என்னென்ன, மாதிரிகள் என்னென்ன, அதோட வளர்ச்சி இலக்கு என்ன, ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம். காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம். சேம் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வாங்குற மெட்டீரியல் வந்து குரூப் 2க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து எதுக்குப்பா? வேளாண்மை வளர்ச்சி தான். அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து கனரக தொழில் வளர்ச்சியா? 3ஆம் 5 ஆண்டு திட்டம் வந்து தன்னிறைவு பெறுதல். 4வது 5 ஆண்டு திட்டம் வந்து வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 3 4 1 2 தான் சரி. கரெக்டாக? முதலாவது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை வளர்ச்சி, 2வது வந்து பார்த்திங்கன்னா கனரக தொழில் வளர்ச்சி, 3வது திட்டம் வந்து தன்னிறைவு பெறுதல், 4வது வந்து வேளாண் மற்றும் தொழில் வளர்ச்சி ரெண்டுமே சேர்ந்து. சரிங்களா? அடுத்த 158வது கேள்வி ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு உண்டான தனி வட்டி கேட்குறாங்கப்பா. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி. ஸோ தனி வட்டி என்ன? PNR/100. ஸோ PNR/100 போடுங்க. பியோட வேல்யூ என்ன? 25,000. என் வந்து என் வந்து 3 ஆண்டுகள், ஆர் வந்து 8% டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா என்ன வர ஆன்சரு? 6,000. ஆன்சர் ஆப்ஷன் பி 6,000. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 159வது கேள்வி ஆங்கிலேயர் காலத்தில் திருவள்ளுவர் உருவில் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார்? ஆங்கிலேயர் காலத்தில் திருவள்ளுவரோட உருவத்தில் வந்து தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எல்லிசோ. ஆப்ஷன் சி எல்லிசோ. 160வது கேள்வி பின்வருவனவற்றுள் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி அல்லாதது. ஆர்பிஐயோட வேலை இல்லை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? எது வந்து இந்திய ரிசர்வ் வங்கியோட வேலை அல்ல? ஸோ ஆன்சர் தனிநபருக்கு கடன் வழங்குதல். கரெக்டாக? பல்வேறு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை வந்து வழங்கும். பணம் அச்சிடுறது, அரசாங்கத்துக்கான வங்கியாக செயல்படுறது, வங்கிகளுக்கு வங்கியாக வந்து செயல்படுறது. வங்கிகளின் வங்கி அது ஆர்பிஐ தான். கரெக்டாக? ஸோ தனிநபருக்கு கடன் வழங்குதல் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து ரிசர்வ் பேங்கோட வேலை இல்லை. ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 161வது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவில் கிடைக்கும் முதன்மை ஆற்றல் மூலங்கள் எதுப்பா? இந்தியாவில் கிடைக்கும் முதன்மை ஆற்றல் மூலங்கள் எது? நீலக்கரி மற்றும் லிக்னைட் வரும், எண்ணெய் மற்றும் வாயு வரும், ஸோ மின்சாரம். ஸோ இதிலே வந்துச்சா? எண்ணெய் வந்து இதிலே வந்துச்சு. ஸோ ஆன்சர் வந்து 1 2 4. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எண்ணெய் ஆல்ரெடி இருக்குது. கரெக்டாக? எண்ணெய் மற்றும் வாயு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா 1 2 4 சரி. 162 ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ மொத்தம் 50 பேர் இருக்காங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு நாளில் வந்து 14% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரல. ஸோ அப்போ வந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ வராத மாணவர்கள்னு போடுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து வராத மாணவர்கள்னு போட்டுங்க. சரிங்களா? ஸோ 50 வராத மாணவனா என்ன போடுவோம்? 50 × 14/100ன்னு போடுவோமா? போட்டிங்கன்னா கேன்சல் பண்ண என்ன வரும்? 1 2 வரும். ஸோ 7 வருமா? ஸோ 7 வரும். ஸோ அப்போ வருகை புரிந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50லேருந்து டோட்டல்லேருந்து 7 பேர் தான் மைனஸ் பண்ணால் 43 பேர். கரெக்டாக? ஸோ இப்போ வராத மாணவர்கள் அப்படின்னு போட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 7 பேர் வந்து வரல. அப்போ 7 பேர் வந்து வரல அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 50ல் மைனஸ் பண்ணும்போது 43 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த 163வது கேள்வி 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகித அதிகம் உள்ள மாநிலத்தை காண்க. ஸோ பாலின விகிதம் வந்து அதிகமுள்ள மாவட்டம் கேட்குறாங்கப்பா. மாநிலம். சரி, மாவட்டம்ல மாநிலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. ஸோ ஆன்சர் கேரளா. ஆப்ஷன் சி கேரளா தான் சரி. 164 இரு எண்களின் மீசிமானது மீப்போவாவின் 6 மடங்காகும். மீப்போவா வந்து 12 எண்ணில் அதாவது வந்து மீப்போவா 12ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதில் ஒரு எண் வந்து 36னா இன்னொரு எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இரு எண்களில் வந்து பார்த்திங்கன்னா மீசிமா மற்றும் மீப்போவா வந்து 6 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? மீசிமாவானது மீப்போவை விட 6 மடங்கு அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீப்போவா வந்து 12 அப்படின்னா அதில் ஒரு எண் வந்து 36ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மடங்கு. கரெக்டாக? ஹெச்சிஎஃப். ஸோ இதில் டேரெக்டாக போடுங்க பார்க்கலாம். ஸோ அப்போ எல்சிஎம் வேணும் அப்படின்னா 6 × ஹெச்சிஎஃப் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு 12 வருந்தா? மீப்போவா வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன டோட்டல் 72. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன? 72. கரெக்டாக?
எல்சிஎம் வந்து 72 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபார்மில் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒயின் போடுமா. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குன்னா அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 நான் சொல்லிட்டேன். கரெக்டாக? சரி, ஹெச்சிஎஃப் வந்து 12, எல்சிஎம் வந்து 72பா. 72 இன்ட்டு 12 ஈக்குவல் டு இன்ட்டு வராது ஈக்குவல் டு ஒரு நம்பர் என்ன 36ன்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் தான் என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இந்த 36 இங்கே டிவைடில் கொண்டு வந்து எல்லாம் கேன்சல் பண்ணாலே என்ன வரும், 24 வரும். சரிங்களா? அப்போ ஒரு எண்ணு வந்து பார்த்திங்கன்னா 36 அப்படின்னா இன்னொரு எண்ணு வந்து 24. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து 165வது கேள்வி பொறுத்துக்க. WHO என்னப்பா? ஹெச்ஓனா உலக சுகாதார நிறுவனம். WHO உலக சுகாதார நிறுவனம். NPCB அப்படின்னா என்னப்பா? தேசிய பார்வை நோய் கட்டுப்பாட்டு திட்டம். NLEP அப்படின்னா என்ன? தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். MABனா மனிதனும் உயிர்கோளமும். சரிங்களா? ஸோ இதில் ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமா? WHO அப்படின்னா என்ன? உலக சுகாதார நிறுவனம். NPCB அப்படின்னா தேசிய பார்வை நோய் கட்டுப்பாட்டு திட்டம். NLEP அப்படின்னா தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். MAB அப்படின்னா மனிதனும் உயிர்கோளமும். ஸோ ஆன்சர் என்னப்பா? 4, 3, 2, 1 தான் சரி. 166 குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? 167வது கேள்வி. 3 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 108 சென்டிமீட்டர் அளவுள்ள கன செவ்வகத்திலிருந்து 3 சென்டிமீட்டர் விளிம்பு அளவு கொண்டு எத்தனை கன சதுரங்கள் வெட்டலாம்? எத்தனை கனசதுரங்கள் வெட்டலாம்? ஸோ தான் இந்த ஃபார்மில் என்ன போடுவோம், வெட்டப்பட்ட கனசதுரங்கள்னு போடலாமா ஈக்குவல் டு கன செவ்வகத்தின் கன அளவு பை கனசதுரத்தோட கன அளவு. கரெக்டாக? செவ்வகத்தோட கன அளவு பை சதுரத்தோட கன அளவு போடலாம். ஸோ போட்டு டேரெக்டாக வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 216. ஆப்ஷன் ஏ 216. ஸோ ஃபார்மில் டேரெக்டாக அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். 168 பொறுத்துக. அகழ்வாராய்ச்சி இடங்களும் டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க, மாவட்டங்களும். ஸோ பொறுத்துங்க பார்க்கலாம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். கரெக்டாக? ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். மாங்குளம் வந்து மதுரை மாவட்டம். கொடுமணல் ஈரோடு மாவட்டம். கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம். சரிங்களா? ஆன்சர் என்னப்பா? 2, 3, 4, 1. ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். மாங்குளம் மதுரை மாவட்டம். கொடுமணல் ஈரோடு மாவட்டம். கீழடி சிவகங்கை மாவட்டம். 169 10 ஆண்டுகளுக்கு முன்னர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆகியோரின் வயது 3:1. தற்போதைய வயது அவர்களின் தற்போதைய வயது வந்து 2:1 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? சரிங்களா? அதாவது வந்து தற்போதைய வயது விகிதமாக கொடுத்துட்டாங்க. அதோட வயது என்ன அப்படின்னு கேட்கலாங்க. வருஷங்களில் கேட்குறாங்கப்பா. ரேஷியோவில் கொடுத்துட்டு அதை வந்து வருஷங்களாக கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ எப்படி போடுவோம், நம்ம 10 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு போட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், X:Y அப்படிங்கிற 3:1. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய ரேஷியோ எவ்வளோப்பா, 2:1. ஸோ அதை ஈக்குவல் பண்ணி போட்டோமா அப்படின்னாலே நம்மளுக்கு வயது கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ தற்போதைய வயது வந்து 40:20. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40:20. 170வது கேள்வி பொறுத்துக. சிந்து சமவெளி நகரங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்று அகழ்வாராய்ச்சி இடங்களும் பொறுத்து டிஸ்ட்ரிக்டும் பொறுத்து சொல்லுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நகரங்களும் ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், சான்கிதாரோ அப்படின்னா எம்ஜி மசீம்தார். லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ் அவர்கள். பனவாலி பீஸ்ட்டு. மிட்டாதல் வந்து சூரஜ்பான். கரெக்டாக? ஸோ ஆன்சர் 2, 4, 1. 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 தான் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 171வது கேள்வி. கீழ்கண்டவற்றை கவனி. கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு திட்ட விடுமுறை காலம் பின்பற்றப்பட்டது. ஸோ அதான் வந்து 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம் வந்து பின்பற்றப்பட்டது. சரியா? சரிதான். காரணம் 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து இந்தியா சீனா போரிலும் இந்தியா பாகிஸ்தான் போரிலும் பாதிக்கப்பட்டதுப்பா. 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சீனா போர் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போரில் பாதிக்கப்பட்டங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஐந்தாண்டு திட்டங்களை வந்து அதாவது 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் வரல. ஸோ திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது. இங்கே 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறமா இந்த போர்னால வந்து திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் 2மே சரியா. காரணமும் கூற்று 2மே சரிதான். 172 பின்வருவனவற்றுள் எதில் மின்னூட்டங்களுக்கிடையே உணரப்படும் விளக்கு மற்றும் ஈர்ப்பு விசை பயன்படுகிறது? ஆன்சர் நிலைமின் வண்ணம் தெளித்தல். நிலைமின் வண்ணம் தெளித்தல். 173வது கேள்வி. ஒரு தொகைக்கு 2 வருடங்களுக்கு 10% கூட்டு வட்டியில் ரூபாய் 168 கிடைக்கிறது எனில் அதோட தனித்த வட்டி கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ அதோட தனித்த வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டு வட்டியோட ஃபார்முலா போடுவோம். P × 1 + R/100 போடுவோம். ஸோ டேரெக்டாக வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா?
ஸோ நான் P ப்ளஸ் வந்து 168 ஈக்குவல் டு P இன்ட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போதே நம்மளுக்கு Pயோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் தனி வட்டியோட ஃபார்முலா என்ன PNR/100 PNR/100 போட்டு நம்ம டைரெக்டாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆன்சர் ரூபாய் 160. சரிங்களா? 174 சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்ப்பா? சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்? ஆன்சர் சர் ஜான் மார்ஷல் அவர்கள். ஆப்ஷன் டி சர் ஜான் மார்ஷல் அவர்கள். 175 விடுபட்ட எண்ணை காண்க. விடுபட்ட எண்ணை காண்க. 10:50 எனில் 8 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ சரிங்களா? 10:50 கொடுத்துருக்காங்க. அப்போ 8 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 10:50 எப்படி வந்ததுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போ என்ன 10 ஸ்கொயர் போட ஃபஸ்ட் வந்து 10:50 எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். 10 ஸ்கொயர் போட்டுக்கலாம். 10 ஸ்கொயர் என்ன வரும்? 10 × 10 எழுதுமா? 100 வருமா? பை 2 போட்டால் என்ன வருது? 50 வந்துடுது. அதாவது வந்து நம்மளுக்கு எப்படி 50 வருது அப்படின்னு நம்ம கரெக்டாக பார்க்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து 8 அதே மாதிரி 8 கேட்டிருக்காங்க. அப்போ 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 64 வருமா? 8 × 8 64. ஸோ டிவைடட் பை 2 போட்டோம்னா என்ன வரும்? 32 வரும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் 32. ஆப்ஷன் பி 32. ஸோ இந்த 10:50 எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சோம்னா 8 என்ன வரும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 176 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. CN அண்ணாதுரை அவர்கள். ஆப்ஷன் டி CN அண்ணாதுரை அவர்கள். 177 பொறுத்துக. ஸோ பாருங்க, கொல்லிப்பொறை நாணயங்கள் வந்து சேரர்கள், பெருவழுதி நாணயங்கள் வந்து பாண்டியர்கள், மணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை வந்து காங்கேயம், துணி உற்பத்தி தொழிற்சாலை வந்து மொகஞ்சதரோ. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏ வருமா? 2 1 3 4. கொல்லிப்பொறை நாணயங்கள் வந்து சேரர்கள், பெருவழுதி நாணயங்கள் வந்து பாண்டியர்கள், மணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை காங்கேயம், துணி உற்பத்தி தொழிற்சாலை மொகஞ்சதரோ. 178வது கேள்வி. ராஜா என்பவர் கணிதத்தில் 70 மதிப்பெண், ஆங்கிலத்தில் 60 மதிப்பெண் மற்றும் தமிழில் 80 மதிப்பெண் பெற்றார் எனில் அவரது சராசரி எவ்வளவு? ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து 70 மார்க்கும், இங்கிலீஷில் வந்து 60 மார்க்கும், தமிழில் 80 மார்க்கும் எடுத்துட்டாரு. ஸோ அவரோட சராசரி கேட்டிருக்காங்க. ஸோ சராசரினா என்னப்பா? ஸோ மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 70 ப்ளஸ் 70 ப்ளஸ் 60 ப்ளஸ் 80 டிவைடட் பை மொத்தம் எவ்வளவு? 3. கரெக்டாக? ஸோ டிவைட் பண்ணல என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ டோட்டல் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ வருது? 210. ஸோ 210 டிவைடட் பை 3 போட்டோம்னா எவ்வளோ வருது? 70. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 70%. சராசரி எவ்வளவு? 70. கரெக்டாக? ஸோ அடுத்த 179வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர் இறப்பு தான். ஸோ 2வது குயிலியின் இறப்பு. ஸோ 3வது வந்து கட்டபொம்மன் இறப்பு தான். அடுத்தது மருது சகோதரோட இறப்பு. கரெக்டாக? ஸோ சரியாக தான் கொடுத்துருக்காங்கப்பா. 1 2 3 4 தான் சரி. ஃபஸ்ட் வந்து புலித்தேவர் அவர்களுடைய இறப்பு, குயிலியின் இறப்பு, கட்டபொம்மன் அவர்களுடைய இறப்பு, மருது சகோதரோட இறப்பு. ஸோ இறந்த ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக பொறுத்துகளையும் கேட்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்கலாம். 180வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? தவறானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கீழே ஒன்று இருக்குதுப்பா. சரிங்களா? பாருங்க. இந்திய உணவு பிரச்சனை தன்மை உணவு தானியங்கள் தேவை அளிப்பதை சார்ந்ததாகும். இந்திய உணவு பிரச்சனையோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா உணவு தானியங்கள் தேவை அளிப்ப வந்து சார்ந்ததாகும். சரிதான். ஸோ அடுத்து இந்திய உணவு பிரச்சனை வந்து தன்மை, தரம், பகிர்வு, பொருளாதாரத்தை சார்ந்தது. உணவு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தன்மை, தரம், பகிர்வு, பொருளாதாரத்தை சார்ந்ததாகும். சரிதான். 3வது இந்திய உணவு பிரச்சனை கொள்முதல் முறையை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதே ஆகும். ஸோ இது வந்து தவறு. ஸோ கொள்முதல் வந்து அது வந்து சிறப்பாக நடைமுறைப்படுத்துறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தவறு தான். ஸோ அடுத்தது 4வது இந்தியாவின் உணவு பிரச்சனை நியாயமான பங்கீடு கிடைக்க செய்ததே ஆகும். ஸோ பங்கீடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கரெக்டாக? ஸோ இதுவும் வந்து தவறு தான். கொஷின் வந்து எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 4 ரெண்டுமே வந்து தவறாக தான் கொடுத்துருக்காங்க. 181 நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது யார்ப்பா? நிதிக்குழுவோட தலைவரை நியமனம் செய்பவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்ப்பா? ஸோ ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 182 பொறுத்துக. உலக சுகாதார நிறுவனம் ஜெனீவா, பெண்கள் காப்பகம் வந்து நியூயார்க்,
ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு பாரிஸ். பன்னாட்டு வேளாண்மை வந்து வளர்ச்சி நிதி வந்து ரோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியா. உலக சுகாதார நிறுவனம் வந்து ஜெனீவா. பெண்கள் காப்பகம் வந்து நியூயார்க். ஐக்கிய நாடுகளோட கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு வந்து பாரிஸ். பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதி வந்து ரோம். அடுத்தது வந்து 183 பின்வரும் எண்களில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. மிஸ்ஸிங் நம்பரா? ஸோ ஃபஸ்ட் வந்து 1 எடுத்துக்கங்க. 1 8 27. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஆனால் இங்கே பாருங்கள் எல்லா நம்பர்ஸ் வந்து பாருங்கள் 1 8 27 64 எல்லாம் வந்து க்யூப் நம்பர்ஸாக இருக்குது. ஒன்றா ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். பார்த்தாலே தெரியும். இல்லை க்யூப் நம்பர்ஸாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ 1 அப்படின்னா என்ன 1 க்யூபா? 8ங்கிறது வந்து 2 க்யூப்னு எழுதுவோமா? 27 அப்படிங்கிறது வந்து 3 க்யூபா? 64ங்கிறது வந்து 4 க்யூபா? ஸோ அப்படியே வரும்போது 5 வந்து 125, 6 வந்து 216. அப்போ 7 க்யூப் என்னப்பா? 7 க்யூப்னா 7 × 7 × 7 கரெக்டா? ஸோ 7 × 7 × 7 எவ்வளவு? 343. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்றா டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். இல்லைனா க்யூப் நம்பராக இருந்தால் டேரெக்டாக பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு க்யூப் நம்பர்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்த 184வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்று எது? ஸோ இங்கே வந்து பகத்சிங் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 1930 பகத்சிங் சிட்டாகாங் ஆயுத படை தளத்தை தாக்கினார் அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு. 1929 பகத்சிங் பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். சரியா? சரிதான். 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? தவறு. ஸோ அப்போ எது மாதிரி சரி? 1929 பகத்சிங் வந்து பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். சரி. மற்ற எல்லாமே ஆண்டுகள் எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஆண்டுகளையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ எது வந்து சரின்னு தான் கேட்குறாங்க. ஸோ எது சரி? 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ 2 மட்டும்தான் சரி. 185வது கேள்வி பொறுத்துக்க வந்து பாருங்க. பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுக்கள் வந்து உயிரிய பெருக்கம். நைட்ரஜன் ஆக்சைடு சுவாச நோய்கள். கார்பன் டை ஆக்சைடு வந்து உலக வெப்பமயமாதல். குடிநீர் நைட்ரேட் வந்து ப்ளூ பேபி சின்ட்ரோம். கரெக்டா? ஸோ ஆன்சர் என்னப்பா? 2 4 1 3 வருமா? டி தானே ஆன்சர். கரெக்டுங்களா? பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுக்கள் வந்து உயிரிய பெருக்கம். நைட்ரஜன் ஆக்சைடு வந்து சுவாச நோய்கள். கார்பன் டை ஆக்சைடு வந்து உலக வெப்பமயமாதல். குடிநீரில் வந்து நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பேபி சின்ட்ரோம். அடுத்து 186வது கேள்வி வந்து பாருங்கள். ரூபாய் 15,000க்கு 2 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு வந்து ரூபாய் 96ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. ஸோ அதான் வந்து 15,000 அசல் சொல்லிட்டாங்க. 2 வருடங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்குள்ள வேறுபாடு வந்து 96ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் என்னப்பா? வட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுப்போமா? ஸோ வட்டி ஃபார்ம்னா என்ன? P × R/100ன்னு போடுவோமா? R/100 ஸ்கொயர் போடுவோமா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம்? எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டாங்க? 96ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 96 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா பிரகாரம் சப்ஸ்டியூட் பண்ண P வந்து எவ்வளோ? அசல் 15,000 போடுவோம். R/100 அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அந்த ஸ்கொயர் மேலே இருக்குதா? ஸோ இது வந்து ஸ்கொயரை தனித்தனியாக எடுத்துங்க. ஸோ 15 × R²/100 ஸ்கொயர்னு எழுதுவோமா? ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாமா? நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணி R² வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிப்பா 8 வரும். கரெக்டாக? 64 வரும் ஸ்கொயரு. ஸோ அப்போ ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா 8 வரும். 187 சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள்? சிந்து சமவெளி மக்கள் வந்து பாருங்கள் எந்த நாடுகளெல்லாம் வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த நாடுகள் வரும்ப்பா? மத்திய ஆசியா மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பாலுசிஸ்தானும் சரிதான். பாரசீகம். ஸோ 4 பேர்த்து கூட வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்கப்பா. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சரிங்களா? 4மே வரும். 188 பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை மகாஜன சபை, அப்புறம் சுதேசி சங்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி சங்கம், வைக்கம் போராட்டத்தில் காமராஜர். ஸோ வருஷங்கள் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. அதனால தான் நான் டக்குன்னு போடுறேங்க. ஸோ வருஷங்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டேன். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியா 3 4 2 1 தான் சரி.
189 கிடை வரிசையில் அமைந்துள்ள மாணவர்களில் ராகுல் அமைந்துள்ள இடது வலப்புறத்திலிருந்து 12வதாகவும் இடதுபுறத்திலிருந்து 4வதும் உள்ளது. எத்தனை மாணவர்கள் சேர்ந்தால் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 28ஆக இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துங்க, ராகுல் கார் போட்டுக்கிறேன்ப்பா. ஸோ இதில் வந்து பாருங்கள், இடதுபுறம் 3, வலதுபுறம் போட்டுக்கிறேன். இடதுபுறத்துலேருந்து 3வதுன்னு சொல்லியிருக்காங்க, வலதுபுறத்துலேருந்து 11. சரிங்களா? ஸோ அப்போ வந்து 4வதுன்னா 4, 12, 12 வருமா? ஸோ அப்போ வந்து இப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. 3 + 1 ப்ளஸ் வந்து 11 வருமா? 11வது இது, ஆமாம் 11 ஈக்குவல் டு 15 பேர்வா, மொத்தம் 15ஆக இருக்குமா? இப்போ எண்ணிக்கை வந்து 25 அப்படிங்கும்போது 13 மாணவர்கள் வந்து நம்ம சேர்க்கணுமா? இன்னும் அப்போ வந்து 13 மாணவர்களை நம்ம சேர்க்கணும். ஸோ ஆன்சர் என்னப்பா வரும்? 13. ஆப்ஷன் பி 13. எத்தனை ஆட் பண்ண 28 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? சம எண்ணிக்கை வந்து 28ஆக இருக்கணும் அப்படின்னா இன்னும் 13 சேர்த்தணும். 190 கார்க்கினை லென்ஸினால் நோக்கும்போது பல அறைகளாக தெரிகின்றன. இந்த நிகழ்ச்சி மூலம் தாவரங்கள் பல செல்களில் ஆனவை என கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கார்க்கினை வந்து லென்ஸில் நோக்கும்போது பல அறைகளாக தெரிகின்றன. இந்த நிகழ்ச்சி மூலம் தாவரங்கள் பல செல்களால் ஆனவை என்று கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்ப்பா? ராபர்ட் ஹூக் அவர்கள். ஆப்ஷன் சி ராபர்ட் ஹூக் அவர்கள். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 191வது கேள்வி. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. யோஜனா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து என்னப்பா வரும்? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ அடுத்து வந்து பாருங்க, தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. கரெக்டாக? ஸோ அடுத்து வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், அப்புறம் சிக்ஷா அபியான். கரெக்டாக? சமரக்ர சிக்ஷா அபியான். ஸோ ஆன்சர் வந்து 3, 1, 2, 4பா. இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும்னு சொன்னேன். அடுத்தடுத்த வருஷம் அடுத்தடுத்த ஸ்கீம் வந்து எப்பப்போ வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 192 வந்து பாருங்கள், பொறுத்துக்க. நீதி கட்சின்னா யார்ப்பா? தியாகராய செட்டியார். தேவதாசி முறை வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். வைக்கம் வீரர் பெரியார். வீர தமிழனை வந்து டாக்டர் எஸ் தருமாம்பாள். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. நீதி கட்சி வந்து தியாகராய செட்டியார். தேவதாசி முறை வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். வைக்கம் வீரனை பெரியார் தான். வீர தமிழனைனா டாக்டர் எஸ் தருமாம்பாள். 193 மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் 2018 முதல் உயர்த்தப்பட்டுள்ள உதவித்தொகை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கப்பா. மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களோட மகப்பேறு நலத்திட்டத்து கீழே வந்து 2018 முதல் உயர்த்தப்பட்டுள்ள உதவித்தொகை வந்து எவ்வளோனா ஆன்சர் 18,000. ஆப்ஷன் பி 18,000. ஸோ அடுத்த 194வது கேள்வி. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ரொம்ப முக்கியமான கொஷின். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? பிரிவு 324. ஸோ தேர்தல் நாள் என்னப்பா? 324 தான். நோட் பண்ணிக்கோங்க. 195வது கேள்வி. x/y = 5:2 எனில் 8x + 9y 8x + 2y என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ எப்படி எழுதுவோம்? x/yன்னு எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து x/y எப்படி எழுதுவோம்? x/yன்னு எழுதிக்கலாமா? 5/2. கரெக்டாக? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 5, ஒய்யோட வேல்யூ வந்து 2ன்னு நம்ம எடுத்துப்போம். கரெக்டாக? அப்போ இந்த இது பிரகாரம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது வந்து எப்படி எழுதலாம்? 8x + 9y 8x + 2yன்னு எழுதுவோமா? அப்போ இந்த எக்ஸோட இடத்துல வந்து 5ஆகவும் ஒய்யோட இடத்துல 2ஆகவும் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ ஆன்சர் 29:22. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 196வது கேள்வி. கொடுக்கப்பட்டதில் ஒரு எண்ணிற்கு முன்னும் பின்னும் ஆங்கில எழுத்துக்கள் உள்ளவாறு எத்தனை எண்கள் உள்ளது? அதாவது வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரில் வந்து ஒரு எண்ணுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஆங்கில லெட்டர் இருக்கணும். ஸோ அதாவது வந்து பாருங்கள், இப்போ 3ன்னா முன்னாடி ஏபி. ஸோ அப்போ ஒரு எண்ணுக்கு முன்னாடியும் வந்து லெட்டர் இருக்கணும், பின்னாடியும் வந்து லெட்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 7 இருக்குது. 7க்கு முன்னாடி வந்து பிசி 2 நம்பர் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 9 இருக்குது. 9க்கு முன்னாடி டிஇசட் 2 லெட்டருமே இருக்குது. அடுத்து 2 எடுத்துங்க. 2க்கு முன்னாடி வந்து பியும் இருக்குது, எம்மும் இருக்கா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள்
வேறு ஏதாவது இருக்கா? ஸோ கேக்கு 3க்கு முன்னாடி வந்து இங்கே சிம்பிள் இருக்குது வராது. ஸோ எண் 9 வராது. ஸோ அப்போ 3 அணா இருக்காப்பா. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. 3 எண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ் 2 அணா வருது. முன்னும் பின்னும் 2மே வருது. கரெக்ட்டா? எத்தனை ஜோடிகள் வருது? மொத்தம் 3 ஜோடிகள் வருது. 197 மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தலுக்கான ஒப்பரான் மாதிரியை வந்து முன்மொழிந்தவர் யார்? ஸோ ஆன்சர் ஜேக்கப் மற்றும் மோனார்ட். ஜேக்கப் மற்றும் மோனார்ட். 198வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? கீழ்க்கண்டவற்றுள் எது வந்து சரியாக பொருந்தியுள்ளது? இந்திய பணியாளர் சங்கம் வந்து பானர்ஜி அவர்கள். இந்திய பணியாளர் சங்கம் வந்து பானர்ஜி அவர்கள். சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 199வது கேள்வி. மனித சிறுநீரகத்துடன் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி எது? மனித சிறுநீரகத்துடன் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி எது? அட்ரினல் சுரப்பி. ஆப்ஷன் டி அட்ரினல் சுரப்பி. ஸோ இதெல்லாம் வந்து நான் டைரெக்டாகவே சொல்லிட்டேன்ப்பா. சரிங்களா? ஸோ எந்தெந்த சங்கம் வந்து யார் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் கொஷின். கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இமாத்ரி தொடருக்கும் சிவாலிக் தொடருக்கும் இடையில் அமைந்துள்ளது இமாச்சலை தொடர். அதாவது என்ன சொல்கிறாங்க, இமாச்சலி தொடருக்கும் சிவாலிக் தொடருக்கு ரெண்டும் அந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் தொடர் வந்து அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. சரியா? சரிதான். 2வது மலைகளுக்கு இடையே இயற்கையாகவே அமைந்த பாதை வந்து கணவாய் அப்படின்னு சொல்லுவோம். மலைகளுக்கு இடையே வந்து இயற்கையாகவே வந்து அமைந்த பாதை என்ன சொல்லுவாங்கன்னா கணவாய் அப்படிம்பாங்க. கரெக்டாக? இதுவுமே சரிதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் 2மே சரிதான். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்சில் வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். எந்த கொஷினுமே உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொடுக்கல. மேக்ஸுமே நான் பார்த்துட்டோம். மேக்ஸ்லேயே வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ அதை டேரெக்டாக சால்வ் பண்ணாலே போதும். இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இல்லைனா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும், டெஸ்ட்டு ரைட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கூட நீங்கள் 2 கம்பைன் பண்ணி தமிழ் ஜிஎஸ் 2மே ஒன்றா சேர்த்து 3 ஹவர்ஸில் வந்து OMR வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா கூட இந்த ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களோட மார்க்ஸை மறக்காமல் இந்த 100 கொஷினுக்கு எத்தனை மார்க்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் டெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இனி அடுத்தடுத்த டெஸ்ட்லாம் இருந்ததுன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து தமிழ் ஜிஎஸ் 2மே தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் ஒரு 4 ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நம்மளுக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம டேரெக்டாக ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். அதனால தான். தேங்க்யூ.